ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மோன். நம்ம இப்போ பார்க்க போகுது டைம் ட்ராவல் டிகுபிஎல் ஸ்டோரி தான். ஸ்டோரிக்குள்ளே போகிற மாதிரி சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம டே வந்து 18 ஏஜ் ஆச்சு. அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, 12th படிப்பார். இங்கே நம்ம ஜேகேக்கு 20 ஏஜ் ஆச்சு. அவர் காலேஜ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஜேகே தான். அவர் காலேஜ் முடிச்சுட்டு சுகா கூட அப்படி பேசிட்டு இப்போ ஹவுஸுக்கு வந்துட்டாரு. ஹவுஸ்க்கு வந்ததும் டோர் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஒரே பூ மூட்டமாக இருக்கும். அவங்க அம்மா உள்ளக்க பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஜேகே தான் பயந்துட்டு போய் உள்ளக்க போயிட்டு, அம்மா அம்மா ஒன்றும் இல்லைல்ல, என்னாச்சும்மா, என்னாச்சு, ஏன் இவ்வளோ புகையா இருக்கு, இன்னும் கிச்சனில் கறிக்கிட்டீங்களா என்ன? அடடே, நான் எதுவுமே பண்ணலடா, உங்க அப்பா என்னடா என்னமோ கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல வீடையே ரெண்டாக்கிட்டு இருக்கிறாரு. அப்பாவா? நினைச்சேன் அவருக்கு வேற வேலை இல்லை, எதையாவது கண்டுபிடிக்கிறேன், எதையாவது சாதிக்க போறேன்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இன்னும் எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. அதான்டா, நானும் கல்யாணம் பண்ணி வந்த நாளையில இருந்து இப்ப வரைக்கும் அவர் என்னமோ கண்டுபிடிக்கிறாரு, ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. சரி விடுங்கம்மா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் வந்து இவர் எப்பயுமே லேப்குள்ளேயே தான் இருக்காரு. வீட்டுலயே ஒரு ரூம் செட் பண்ணிட்டாரு. இப்ப பார்த்தாலும் அதுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. ஜேகேவோட அப்பா ஒரு சயின்டிஸ்ட். அவர் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பாரு. அப்படி ஒரு டேஸ் அவருக்கு ஒன்று தோணுச்சு. அதை தான் இப்போ அவர் இத்தனை இயர்ஸ் ஆனக்கப்புறமும் அதை ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அவர் ஹவுஸ்குள்ளே இருக்கிற அந்த லேபை விட்டு வெளியவே வரமாட்டார். ஏன் நம்ம ஜேகேவோட அம்மாவையும் கூட அவர் பார்த்து பேசி ரொம்ப இயர்ஸாக இருக்கும். இவங்க தான் போய் உள்ளக்க ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ கூட இவங்க தான் பார்ப்பாங்களே தவிர அவரோட கண் எப்பயுமே அவர் கையில் வச்சிருக்கிற திங்ஸ் மேலே தான் இருக்கும். இவங்களை கொஞ்சம் கூட அவர் பார்க்க மாட்டார். இதனாலேயே நம்ம ஜேகேக்கும் அவங்க டேடிக்கும் கொஞ்சம் பிடிக்காது. ஜேகேலாம் செம கோவப்படுவான், ஏன் அப்பா அப்படி இருக்கிறாரு அப்படின்னு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் ஒரு 3 month மேலே ஆயிடுச்சு. இங்கே நம்ம ஜேகே காலேஜில் அவரோட கிளாஸ் ரூமில் தான் அவர் பாடத்தை நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம சுகா தான் கேட்பாரு, ஜேகே என்னடா மச்சான், சரி உங்கள் அப்பா இன்னமும் அந்த ஒரு லேப் அவுட்டு வெளியே வரல, உனக்கேண்டா திடீர்னு இந்த கேள்வி? சும்மா கேட்கணும்னு தோணுச்சுடா. நானும் அங்கிளை பார்த்து ரொம்ப இயர்ஸ் ஆச்சு, வெளியவே வரமாட்டுறாரு, எப்போ தான் அவர் அதை முடிச்சுட்டு வருவாராம்? அதுதான்டா எனக்கும் தெரில. எங்கள் அம்மா ரொம்ப பாவம்டா. எங்கள் அம்மா என்ன சொல்ல இவரை வச்சுட்டு. சரி, அப்படி என்னத்தானே இவர் கண்டுபிடிக்கிறாரு? அதுவா, அது என்னமோ ஏதோ கண்டுபிடிக்கிறாரு, என்னமோ பின்னாடி போகும் முன்னாடி போகும். என்னது டே வேற மாதிரி இருக்கா? டேய் அது இல்லைடா, அது வந்து வேறடா. வேறனா என்ன இதுடா? இல்லைடா மச்சான், நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு தெரியாமல் லேபுக்குள்ளே போயிட்டேன்டா. ஐயோ, அதுக்குள்ளே தான் போகக்கூடாது. அவர் தான் பெரிய ரூல்ஸை எழுதி அந்த டோர்லேயே ஒட்டி வச்சிருக்கிறாரு, வரக்கூடாது இப்படி இப்படின்னு. அது சின்ன பையனாக இருக்கும்போது அது ஒரு ஆர்வத்தில் போனேன். அது வீட்டில் செம்மையாக நான் அடி வாங்கினேன், அது வேற. ஆனால் ஒன்று பார்த்தேன்டா, என்னமோ குட்டியாக பாக்ஸ் மாதிரி வச்சு என்னென்னமோ இருந்துச்சுடா மச்சான், சரியாக ஆகலை. அது ஏதோ ஒரு வாட்ச் மாதிரியா ஒரு மாதிரி இருந்துச்சு. வாட்சா மச்சான்? வாட்ச் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் சரியாக தெரிலடா. சரிடா மச்சான், என்னமோ போ. இப்படி காலேஜ் போயிட்டு இருந்தான். இப்போ ஈவினிங் டைம் ஆகுது. காலேஜ் எல்லாம் எண்ட் ஆகி நம்ம சுகாவும் ஜேகேவும் ஹவுஸ்க்கு ரிட்டர்ன் பேசிகிட்டே வந்துட்டுருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஜேகே வந்து நல்லா ஒரு வசதியான வீட்டு பையன். சயின்டிஸ்ட் வீடுனா நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு பிக் ஃபேமிலி, ஒரு பெரிய இடனே சொல்லலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம சுகாவும் அப்படி தான். சுகாவோட டேடி பிஸ்னஸ்மேன், அதனால் அவங்களும் நல்லா வசதியானவங்க தான். இப்படியே காலேஜ் எண்டாகி அவங்க ஹவுஸுக்கு வரும்போது நம்ம சுகா அவரோட ஹவுஸுக்கு அப்படியே போயிடுவார். நம்ம ஜேகே அவரோட ஹவுஸ்க்கு வந்தால் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே தான் செம்ம ஹாப்பியாக அவங்க அம்மா நிறையா ஒர்க் மேட்ஸ் வச்சு ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. பெரிய ஃபங்க்ஷன் வீடு மாதிரி செம்மையாக அங்கே களை கட்டும். நம்ம ஜேகே ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஹவுஸ்குள்ளே போவார். ஜேகே தான் நம்ம ஜேகேவோட அம்மாவை பார்த்துட்டு, அம்மா என்னாச்சு, ரிலேட்டிவ்ஸ் மெம்பர் எல்லாருமே வந்திருக்காங்க.
ஐயோ ஜெகி, உனக்கு தெரியுமா, அவர் இதுக்கப்புறம் அந்த லேப்குள்ளே போக மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருப்பேன், உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நம்ம பிக்னிக் போகலாம், நம்ம டேட் போகலாம் அப்படின்னு நிறைய சொன்னார். எது டேட்டிங்க? இல்லைடா. அம்மா அப்படி என்னம்மா ஆச்சு, எப்படிம்மா அவர் அதை என்னமோ பண்ணினார், எது முடிச்சிட்டாரா? ஆ ஆ அதெல்லாம் சூப்பராகவே முடிச்சிட்டாரு. அது காமிச்சார் என்கிட்டையும், ஆனால் அது என்ன டச் பண்ண தான் இல்லை. நீ சரி விடுங்கம்மா, ஒன்றும் இல்லை, அதான் அவர் நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டார்ல. ஆமாம் ஆமாம். ஐயோ, எனக்கு கையும் ஓடலை கால் ஓடலை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ட்டாரு அப்படின்னு அவங்க ஒரு ஹாப்பியில் இருக்கும் போது நம்ம ஜெயிக்க தான். ஆமாம், இது எப்போ நடந்துச்சு? அதுவாடா, அது மார்னிங் தான். இங்கே ஜேகேவோட அம்மா தான் கிச்சனில் ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ டம்முன்னு பெரிய சவுண்டு கேட்கும். அது கேட்டுட்டு பயந்துட்டு ஹாலுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. அங்கே நம்ம ஜேகேவோட அப்பா அவரோட லேபோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு தான் வருவார். செம்ம புகையாக இருக்கும். இவங்க, யோ என்னையா பண்ண? ஆ என்னோடய வீடை எரிச்சிட்டியா? ஏங்க வீடை கொளுத்தி விட்டியா என்ன? ஏய் இல்லடி இல்லடி, அதெல்லாம் இல்லை, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, முன்னாடி நான் சாதிச்சிட்டேன். இத்தனை இயர்ஸ் நான் போட்ட எஃபர்ட்டு, நான் போட்டது வீணாக போகல, நான் போட்ட ஹார்ட் ஒர்க் வீணாக போகல அப்படின்னு செம்ம ஹாப்பியில் அவங்கள தூக்கிட்டு சுற்றுவார். அவங்க தான், எங்க கீழே விடுங்க, இனி கவுத்தி விட்றாதீங்க, கீழே இறக்கி விடுங்கங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பயத்தில் கத்திட்டு இருப்பாங்க. அப்போ அவர் அவங்கள மெதுவாக இறக்கி விட்டுட்டு, பாராட்டி நான் இத்தனை இயர்ஸ் போட்ட எஃபர்ட்டு, நான் பட்ட கஷ்டம் வீணா போல், நைட்டு பகலும் தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாம, உன்னையும் பார்க்காம என்னோடய பையனை பார்க்காம நான் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் ப்ராமிஸ், நான் இதுக்கப்புறம் உனக்கான டயத்தை நான் கொடுப்பேன், என் பசங்களுக்கான டயத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதோடு தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்க நீங்கள் போங்க, இங்கே பாருங்கள் தாடியெல்லாம் வளர்ந்து, ஐயோ ஹேரெல்லாம் எப்படி வளர்ந்து, ஃபஸ்ட்டு போய் க்ளீன் சேவ் பண்ணிட்டு வாங்க போங்க, இப்படியெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா என்னத்துக்கு ஆகிறது. நம்ம ஜேகே தான், ஓ இதுதான் நடந்துச்சா, ஓகேம்மா, ஏதோ அப்பா ஹாப்பியாக இருக்கிறார்ல அது போதும். ஏன்டா உனக்கு ஹாப்பி இல்லை? ஹாப்பியாக தானே இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் பெயினாக இருக்குது, இத்தனை இயர்ஸ் ஒழுங்கா நம்ம கூட இல்லாமல் அந்த லேப்குள்ளேயே இருந்துட்டார், அதான் கொஞ்சம், வேறு ஒன்றும் இல்லைம்மா. சரிடா நீ ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா ஜாலியாக ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சரிம்மா அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போயிட்டார். இப்படி டைம் ஸ்கிப் ஆனால் இங்கே ஈவினிங் தான் அங்கே கீழே ஹாலில் செம்ம சவுண்டாக இருக்கும். நம்ம ஜேகே தான், அவர் எந்திரிச்சு கீழே வந்து பார்ப்பாரு. இங்கே எல்லாருமே செம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருப்பார். இப்போ தான் அவங்க அப்பாவை நம்ம ஜேகே பார்ப்பாரு. அவர் நீட்டாக இப்போ தான் சேவெல்லாம் பண்ணிட்டு நீட்டாக இருப்பார். பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார். நம்ம ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, என்னத்தான் இருந்தாலும் எப்பா செம்ம ஹேண்ட்ஸம் அப்படின்னு அவர் சிரிச்சிட்ருப்பார். ஜேகே தான் அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டே அவர் ஸ்டெப்பில் இருந்து கீழே இறங்கி வருவார். அங்கே எல்லா குட்டி குட்டி பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக ஓடி விளாண்டுட்ருப்பாங்க. அப்போ அவர் போகும்போது நம்ம ஜங்குக்கோட அப்பாவோட அந்த ரூம் தான் அந்த லேபு ஓப்பனில் இருக்கும். இவர் எல்லாக்கு போய் எட்டி பார்ப்பாரு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி சேர் மாதிரி, ஆனால் அதை சுற்றி அப்படி வாட்சி சேஃபில் தான் இருக்கும். நம்ம ஜங்குக்கு இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னடா அதை நோட் பண்ணுவார். அங்கே நம்ம ஜங்குக்கோட அப்பா தான் ஃபஸ்ட்டே அவர் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக பார்ப்பாரு. ஆனால் அது எதுவும் ஒர்க் ஆகிருக்காது. அவர் கொஞ்சம் டென்ஷனில் இதுக்கு கீ ஒன்று இருக்கும், ஓகே அதை போட்டு செக் பண்ணலான்னு அவர் ரூமுக்கு தான் போயிருப்பார் கீ எடுக்க. அந்த டைம் தான் நம்ம ஜேகே ரூம்குள்ளே வந்திருப்பார். ஜேகே தான் அது நல்லா இருக்கே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ஒரு ஆர்வத்தில் அதில் போய் உட்காந்துருப்பார். அங்கே ஒரு பிளக் கனெக்ஷன் ஒன்று இருக்கும், சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். இது என்னது அப்படின்னா ஆன் பண்ணுவார். அதோட அவ்வளோதான், சடனாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சவுண்டெல்லாம் கேட்கும். அது மேலே அந்த வாட்ச் சேஃபில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும், டைமெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இவருக்கு தலையெல்லாம் சுற்றும், அவர் அப்படியே கொஞ்சம் மயங்கிடுவார். இப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் நம்ம ஜங்குக் தான் மெதுவாக ஐயை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. ஆப்போசிட்டில் 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க கையில் வாட்டர் பாட்டிலோடு இருப்பாங்க.
அப்பா எந்திரிச்சிட்டான்டா. டேய் எத்தனை நேரம் மூஞ்சியில் வாட்டர் அடிக்கிறது? எந்திரிக்க மாட்டேன் நீ? யாரா நீ? எப்பரா எங்கள் ஹவுஸ் கார்டனில் நீ வந்து இருந்த? எந்திரா. ஏய் மச்சான் இரு, என்னான்னு கேட்போம். இல்லைடா அட்டையாங்க, யாருன்னே தெரில, ஒருவேளை நம்மளோட எனிமையாக இருப்பானோ. இவனை இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா? இல்லைல்ல, அப்புறம் எப்படி எனிமிங்கிற? இரு வெயிட் பண்ணேன், அவன் கொஞ்சம் நார்மலாக வைக்கிறட்டும், கேட்டுக்கலாம். ஜங்குக் தான் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிய ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருப்பாரு, இது என்ன பிளேஸு அப்படின்னு. இப்போ நம்ம டேயாங் தான், ஹலோ இங்கே பாரு, நீ எங்கேருந்து வந்துருவேன்? எதுக்கு எங்கே கார்டனில் மயங்கி இருந்தேன், நாங்கள் தான் உன்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். நீ ஓகேவா? நீ போயிடுவியா? ஒன்று தான். சொல்லுங்கள். நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கே தெரில. நான் என்னோடய ஹவுஸில் தானே இருந்தேன். இது உன்னோட ஹவுஸில் இருந்தியா? இது என்னோடய ஹவுஸு, இது என்னோடய பெட்ரூம். அதான் சரி கண்ணலில் மயங்கி கிடந்தேன்னு தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வச்சு உன்னைய ஒரு ½ உன்னைய சூப்பர் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மாற்றி மாற்றி. ஓஹோ அப்படியா? ஆனால் நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலை. அப்படியா? சரி விடு. சரி நீ வீட்டுக்கு போயிடுவல? நான் போயிடுவேன். சரி கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. எங்கள் அப்பா வந்தாருன்னா அப்புறம் தான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான். அவர் ஹவுஸ்லேருந்து வெளியே வருவார். வெளியே வந்தால் எல்லா பிளேஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கும் போது அங்கே ஒரு ஆடில் 2015 போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஷாக்காக நம்ம ஜங்குக்கு வந்து அந்த மாலுக்குள்ளே போவார். அங்கே அந்த மாலோட மேனேஜர்கிட்ட தான் போய் என்ன இயரு, டேட்டு இப்படின்னு நிறைய டீட்டெயிலெலாம் கேட்பார். அந்த மேனேஜரும் சொல்லுவார் 2015 அப்படின்னு. நம்ம ஜங்குக்கு இன்னும் ரொம்பவே ஷாக் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கேருந்து அவரோட ஹவுஸ்க்கு போகிற ரூட்டில் போவார். அங்கே அவர் ஹவுஸே இருக்காது, அங்கே வெறும் கிரவுண்டு மட்டும்தான் இருக்கும். நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, செம்ம கன்ஃபியூஷனாக இருப்பார். தலையில் கை வச்சுட்டு அதே ப்ளீஸ்லேயே உட்காந்துருவார். அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி, ஓகே நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், எப்படி இது நடந்துச்சுன்னு தெரில, ஆனால் இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், எப்படியாவது நம்மளோட இயற்கை நம்ம போயே ஆகணும் அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நம்ம டேயாங்கோட ஹவுஸை பார்த்து போவார். இப்படி ரன் பண்ணி போனால் அங்கே டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்பில் ஏறி போவார். இதை பார்த்துட்டு டேயோட அம்மா தான், யார் இந்த பையன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. இப்போ சடனாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் தான், இது இது என்ன இடம், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேய் நீ என்னடா என்ன கண்ணு வர, டோரை நாக் பண்ணணும்னு தெரிய வேணாம். ஆமாம் நீ உன்னோட ஹவுஸுக்கு போல் இன்னும் என்ன இங்கேயே சுற்றிட்டுருக்க? மச்சான் நான் தான் சொன்னேன்ல, இவன் நம்ம எனிமியில் ஒருத்தையனாக இருப்பான் பாரு, நம்ம இருக்கிற இடத்துலேயே சுற்றி வரோம். என்னடா எவனும் எங்களை போட்டுத்தெல்லாம் எதுவும் அனுப்பி விட்டானா என்ன சொல்கிறா? ஐயோ 2 பேரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன் இப்படி பேசுகிறீங்க? இது என்ன இயரு? 2015. ஐயோ நான் 2026 வரேன். எப்படி நான் இங்கே வந்தேன்னு எனக்கே தெரில. எது 2026 வந்தியா? மச்சான் ஏப்பாடுறா ஃபன் பண்ணிடுறான். எங்களை பார்த்த என்னடா லூஸ் மாதிரி தெரியுதா? மண்டையில் எதுவும் அடிபட்டுச்சா என்ன? கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறியடா மச்சான். இவன் கண்டிப்பாக கீழ்ப்பாக்கத்துலேருந்து ஓடி வந்துருப்பான். ஏப்படுறா மச்சான் செம்ம காமெடியாக இருக்கடா அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம டேயாவோட அம்மா தான் மேலே ரூம்க்கு வருவாங்க. டேயாங், அம்மா யார் இந்த பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தான் மாதிரி இருக்குது. அது வந்தும்மா, ஐயோ அம்மா அது என் ஃப்ரெண்டு தான்ம்மா. இதே உன்னோட ஃப்ரெண்டா? என்னப்பா ஏஜ் கூடன்னு உள்ள பசங்க மாதிரி தெரியுது, உன்னோட பெரிய பையன் மாதிரி இருக்கான். ஐயோ ஆண்டி அது அப்படி தான், உடம்பு தான் அப்படி வளர்த்து வச்சுருக்கான், மற்றபடி ஏஜ் கம்மி தான். ஓ அப்படியா ஜிமினா? ஆமாம் ஆண்டி, ஆமாம் நம்பிடுங்க ப்ளீஸ் நம்பிடுங்க. ஆமாம் ஆண்டி. சும்மாறா நீ வேறு. அம்மா அது என்னோடய ஃப்ரெண்டு தான், கிளாஸ்மேட்டு, சும்மா என்னைய பார்க்குறதுக்காக வந்திருக்கான். அதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ வேகமாக ஓடி வரணும்? அதுவா அது ஒன்றும் இல்லைம்மா, நான் எங்கேயும் வெளியே எங்கேயா போயிடுவேன்ட்டு இப்படி வந்திருப்பான். ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க. சரிப்பா. ஸ்கூல் டைம் ஆச்சுடா. அம்மா நான் கிளம்பிடுறேன். ஓகே அப்படின்னு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அவர் ஒரு மாதிரி உடஞ்சி போய் அங்கேயே ஓரமாக உட்காந்துருப்பார். பாவமாக இருக்கும். நம்ம டேயாங் தான், சரி இப்போ என்னாச்சு உனக்கு?
நான் நான் எங்கே போகிறது? நான் இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு எதுவுமே தெரியலை. ஏன் என்ன எதுவும் ப்ராப்ளமா? மச்சான் நான் சொன்னதே தான்டா. அவனுக்கு மண்டையில் அடி. டேய் சும்மாறா. என்னான்னு தெரில, ஏதோ சீரியஸாக இருக்குது. என்னன்னு பார்ப்போம். சரிடா மச்சான், நீ பாரு. ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குடி. சரி இப்போ என்ன ஆச்சு உனக்கு? எதாக இருந்தாலும் சொல்லு. ஜங்குக்கு அவரோட ஹவுஸில் நடந்தது, அப்புறம் அவர் எப்படி இங்கே வந்தார், இந்த மாதிரி எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மகிட்ட சொல்லுவார். நம்மகிட்ட அவங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பார். நம்ம ஜெமினா தான் நம்மகிட்ட அவங்க முதுக லைட்டாக வரண்டுவார். என்னடா தனியாக வாடா மச்சான் அப்படின்னு கூப்பிடுவார். நம்மகிட்ட அவங்க எந்திரிச்சு தனியாக போய் இந்த முக்கில் நின்றுட்டு, மச்சான் எனக்கு என்னமோ இவனுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், இவன் என்னென்னமோ சொல்கிறான். அதான் நான் எனக்கும் தெரில, ஏதோ டைம் ட்ராவலு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கான். எதுவும் நம்புகிற மாதிரியும் இல்லை. என்ன பண்ணுறது? இதுவும் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. மச்சான் எனக்கு தெரிஞ்சு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். தெரியலை, ஹவுஸ் எங்கன்னு தெரில, எதுவுமே அவனுக்கு தெரியலை. இப்படியே விட்டாலும் பாவம் பார்க்குறதுக்கு பால் கொழுக்கட்டை மாதிரி இருக்கான். எவனாவது சிரிக்கிறோம். டேய் இல்லை மச்சான், அது இப்படி விட்டா நல்லதுக்கு இல்லை. நம்மளே பார்த்து என்னான்னு வீட்டை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போய் விட்டுருவோண்டா. மச்சான் எப்பரா இப்படி பொது சேவையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன்? அதுவா மச்சான், நல்லவனா மாறலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? தேங்க்யூ. கம்மி இல்லை அவனுக்கு. மச்சான் அதெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வருமா? நான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அதெல்லாம் பார்க்கக்கூடாது மச்சான். சரி இரு, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம டே தான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வருவார். இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட தான் 2 பேரும் வந்துக்கிட்டு, சரி எந்திரி கிளம்பு போகலாம். எங்கே போகணும்? எங்கே போகணுமா? ஸ்கூலுக்கு. நான் ஸ்கூலெல்லாம் படிக்கலை. அப்போ என்ன படிக்கிற? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். டே மச்சான், காலேஜ் செகண்ட் இயராண்டா? இப்போ இதுக்கு என்னவா? ஆனால் மச்சான் வீடு வாசம் ஞாபகம் இல்லைங்கிறான், ஆனால் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறது மட்டும் எப்படி ஞாபகம் இருக்காமா? சரி அதான் தெரில, விடு, ஏதோ புலம்புறான். சரி இப்போ நீ கூட வா, நான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட. உன்னை ஹவுஸில் நான் விட்டு போனேன்னா எங்கள் அம்மா டவுட் ஆகும். கிளம்பு வா, அன்றைக்கி நீ ஸ்கூல் தான், நீ இப்போ இருந்து +2 படிக்கிற. இது ஆமாடா வந்துடா வாடா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு வந்து இழுத்துட்டு போயிடுவார். நம்மகிட்டே இப்படி ஸ்கூல் என்ட்ரன்ஸை காமிச்சா, என்ட்ரன்ஸ்லேயே இப்போ நம்ம ஜாங்ஷன் தான் நம்ம டேயாங்கையும் ஜிமினாவையும் பார்த்துட்டு வந்துட்டாங்கல்ல. டே மச்சான், சொல்கிறா என்னடா? மச்சான் அங்கே பாரு, என் கூட இன்னொருத்தையும் வரான். யாரா அவன்? பார்க்க கொஞ்சம் டே இல்லை மச்சான், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கானே, அதான் ஃபஸ்ட்டே கண்ணு கேட்டுரும் அப்படின்ட்டு நம்ம ஃபிலிக்ஸ் தான் நம்மகிட்ட அங்கே கூப்பிட்றாரு. ஏய் டே வாடா அப்படின்னு. இங்கே நம்ம ஜிமினா தான், மாலாடி யாரை பார்த்து வாடாங்கிற அப்படின்னு கொந்தளிப்பார். இங்கே நம்மகிட்ட தான், டெய்லி ரொம்ப கொந்தளிக்காத இரு போய் கேட்போம். சரிடா மச்சான் வாடா மச்சான், இன்றைக்கி அவனை கொல்லாமல் விடக்கூடாது. டேய் ஏன்டா? ஒன்றும் இல்லை மச்சான், நான் இருக்கிற தைரியத்தில் நீ ரொம்ப ஆடுறடா. மச்சான் அது வந்து வா வா அப்படின்னு கூப்பிட்டு போவார். இப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜிமினா, மச்சான் ஏண்டா அலற? மச்சான் இவனை மறந்துட்டோமேடா. ஆமாம்ல, சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு போவாங்க. அங்கே நம்ம ஃபிலிக்ஸ் தான், ஏய் யாரா அவன்? யாரடா நீ கேட்குற? அவன் தான்டா அவன் பக்கத்தில். ஜிமினா உன்னே தானா?